ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. வாழ்க்கை ஒரு பூவாக இருந்தால் அது தானாக மலருவதில்லை. அதற்கு மண் தேவை, நீர் தேவை, ஒளி தேவை, காத்திருக்கும் பொறுமையும் தேவை. அது மாதிரி மனிதனின் வாழ்க்கையும் மலர வேண்டுமானால் அதற்கு அவசியங்கள் இருக்கின்றன. நல்ல எண்ணங்கள் மண்ணாக இருக்க வேண்டும், நம்பிக்கை நீராக இருக்க வேண்டும், நல்ல மனிதர்கள் சூரிய ஒளியாக இருக்க வேண்டும். அதற்கு மேல் உன் மனம்தான் அந்த விதை. ஒரு விதை மண்ணுக்குள் புதைப்படும் பொழுது அது அழிக்கப்படவில்லை, உருவாகி கொண்டிருக்கிறது. அதுபோல நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நீ அழிக்கப்படவில்லை, ஒவ்வொரு முறையும் புதிதாக உருவாகி கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் அந்த விதை முளைக்கும், அந்த முளை மெதுவாக மலராகும். அப்பொழுது யாரும் கற்றுக் கொடுக்காமல் அந்த மலர் தானாக மலரும். அதுபோல நீ வெற்றி அடையும் நேரத்தில் யாரும் சொல்லாமல் உன் முகம் மலரும். அது இயற்கையான சந்தோஷம், அது உள்ளத்திலிருந்து வருகின்ற ஒளி. கஷ்டம் என்பது எதிரி அல்ல, அது சோதனை. அது உன் உள்ளத்தின் சக்தியை அளக்கும் ஒரு தராசு. ஒரு அலை கரையை அடிக்கும் பொழுது அது கரையை உடைக்கவில்லை, அது வலிமையை காட்ட வருகிறது. கஷ்டமும் அப்படித்தான் உன் வலிமையை உனக்கே காட்ட வருகிறது. நீ தாங்கிக் கொள்ள வேண்டும், அதை தாண்டி செல்ல வேண்டும். தாங்குவது அமைதியாக இருப்பது என்று இல்லை, அது உள்ளத்தில் நான் இதையும் கடந்து போவேன் என்ற நம்பிக்கையை பிடித்து கொள்வது. தாண்டி செல்வது என்பது அந்த கஷ்டத்திலிருந்து ஓடி போவது இல்லை, அதை நேராக எதிர்கொண்டு அதை கடந்து விடுவது. வாழ்க்கையில் முகம் எப்பொழுது மலர்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? எப்பொழுதும் மலர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அது போலி சிரிப்பாக இருக்கக்கூடாது. உண்மையான மலர்ச்சி அது மன அமைதியிலிருந்து வர வேண்டும். நீ உன் வாழ்க்கையை ஒப்பிடாமல் வாழ கற்றுக்கொண்டால் உன் முகம் தானாக மலரும். கடந்த காலத்தை பிடித்து வைத்து கொள்ளாமல் விட்டுவிட்டால்தான் மனம் லேசாகும். எதிர்காலத்தை நினைத்து பயப்படாமல் நம்ப ஆரம்பித்தால் உன் உள்ளம் ஒளிரும். அப்பொழுது உன் முகம் மலராமல் இருக்க முடியாது. 2 மலர்கள் சேர்ந்து ஒரு தோட்டமாக மாறும். இருவர் வாழ்க்கை, குடும்பம், உறவு மலர வேண்டும். ஒருவர் கோபமாக இருந்தால் மற்றவர் அமைதியாக இருக்க வேண்டும். ஒருவர் சோர்வாக இருந்தால் மற்றவர் ஊக்கமாக இருக்க வேண்டும். ஒருவர் விழுந்தால் மற்றவர் கை கொடுத்து எழுப்ப வேண்டும். இதுதான் உறவு. இதுதான் வாழ்க்கையை மலர வைக்கும் ரகசியம். நான் சரி, நீ தவறு என்ற எண்ணம் இருந்தால் அந்த உறவு உலர்ந்துவிடும். நாம் சேர்ந்து சரியாகலாம் என்ற எண்ணம் இருந்தால் அந்த உறவு மலரும். மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும். மனம் ஒரு குழந்தை மாதிரி. அதை கவனித்தால் சிரிக்கும், புறக்கணித்தால் அழும். நீ தினமும் உன் மனதோடு பேசு, அதை குறை சொல்லாதே, அதை புரிந்து கொள். சிறிய விஷயங்களிலேயே சந்தோஷம் காண கற்றுக்கொள். ஒரு காற்றோ, ஒரு புன்னகையோ, ஒரு நல்ல வார்த்தையோ எது கிடைத்தாலும் எல்லாமே வாழ்க்கையின் பெரிய சந்தோஷங்கள் என்று நினை. சூழ்நிலை எப்பொழுதும் நம் கையில் இருப்பதில்லை, ஆனால் அதை பார்க்கும் பார்வை நம் கையில் இருக்கிறது. மழை பெய்தால் ஒருவர் தொல்லை என்று நினைப்பதும் மற்றவர் ஆசிர்வாதம் என்று நினைப்பதும் தானே வாழ்க்கையாக இருக்கிறது. மழை ஒரே மாதிரிதான், ஆனால் பார்க்கும் பார்வை வேறுபடும். அதுபோலதான் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே ஒரே மாதிரிதான், ஆனால் அதை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் உன் சந்தோஷத்தை தீர்மானிக்கும் கருவி. வாழ்க்கை மலர வேண்டுமானால் நீ உன்னை நம்ப வேண்டும், உன் நேரத்தை நம்ப வேண்டும், உன் வாழ்க்கையை நம்ப வேண்டும். ஒரு நாள் நீ இன்றைய கஷ்டங்களை நினைத்து சிரிப்பாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை. மனம் மலர்ந்தால் வாழ்க்கை மலரும். இதுதான் ரகசியம். உன் மனதை இப்பொழுது நான் தொட்டு கொண்டிருக்கின்றேன் என்றால் ஓ முருகா என்று பதிவிடு. உன் வாழ்க்கையும் மலர ஆரம்பித்து விட்டது. இக்கணம் என்னை உண்மையான நம்பியவர்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய இந்த குரலை முழுமையாக கேட்டே ஆவார்கள். மனிதனுடைய பக்தி பெருக பெருக மனம் நல்லனவற்றை கேட்க தயாராகும். நாம் முன்னேறியே ஆக வேண்டும் என்று வைராகியம் ஒன்று இருந்தால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் சுலபமாக தாண்டிவிடலாம். பிரச்சனைகளை எல்லாம் வாய்ப்பாக மாற்ற கற்றுக்கொண்டவன் தோல்வியை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. தோல்வி அவனை சுலபத்தில் நெருங்காது. உன்னையும் இனிமேல் எந்த தோல்வியும் நெருங்கப் போவதில்லை.
வெற்றி நடை போட வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்து விட்டாய். உன் மனதை நீ கட்டுப்படுத்த தெரிந்து கொண்டிருக்கின்றாய். பிறரோடு எப்படி பழக வேண்டும், பேச வேண்டும் என்று அறிந்து கொண்டாய். இனி வெற்றி நிச்சயம்.